கொரோனா கால ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த மெரினா கடற்கரை நாளை முதல் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது. விடுமுறை நாளான இன்றே மெரினா கடற்கரை மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உள்ளிட்ட தகவல்களுடன் அங்கிருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. கொரோனா காலத்திற்கு பின்பாக மக்கள் அதிகம் எதிர்பார்க்கப்படக்கூடிய இடமாக தற்பொழுது மெரினா கடற்கரை இருக்கிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? கார்த்திகா, கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு பிறகு மெரினா கடற்கரை நாளை முதல் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட கொரோனா கால அச்சுறுத்தலின் காரணமாக மார்ச் மாதம் இறுதியில் மெரினா கடற்கரை மூடப்பட்டது. மக்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மறுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கொரோனா ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாளை முதல் மெரினா கடற்கரை மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட இருக்கிறது. பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இங்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களும் காவலர்களும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். மெரினா கடற்கரையை சுத்தம் செய்வதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் இங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் அகற்றக்கூடிய காட்சிகளை நம்மால் காலையிலிருந்தே பார்க்க முடிந்தது. இருப்பினும் இன்று விடுமுறை காலம் என்பதால் மெரினாவை நோக்கி மக்கள் அதிகப்படியாக படையெடுத்து வந்திருக்கின்றனர். இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் பொதுமக்களை வெளியேற்றுவதற்கு மிகுந்த சிரமப்படுகின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாளையிலிருந்து தான் மெரினா கடற்கரை மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக மக்கள் அதிகப்படியானோர் மெரினாவை நோக்கி படையெடுத்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். கிட்டத்தட்ட குடும்பமாக மெரினா கடற்கரையை நோக்கி இன்றிலிருந்தே மக்கள் மிக ஆர்வமாக படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். இதன் காரணமாக மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி அருகில் இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கம் சாலையில் இருக்கக்கூடிய கடற்கரையில் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இந்த பாதுகாப்பு பணியில் இங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். கார்த்திகா, சடையாண்டி, மக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை மெரினா கடற்கரை திறக்கப்பட இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கான விதிமுறைகள் என்னென்ன, அது குறித்து சொல்லுங்க. தற்பொழுது வரை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கடைகளை திறப்பதற்கான எந்த முகாந்திரமும் நமக்கு தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மெரினா கடற்கரை கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு பிறகு இந்த கொரோனா காலத்திலும் திறக்கப்படுவதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே கிட்டத்தட்ட 8 மாதங்களாக மூடியிருந்தது. நாளை முதல் மக்கள் வருகைக்கு ஏற்றார் போல் இங்கு இருக்கக்கூடிய கடைகள் செயல்பாட்டிற்கு வரும் என்று நாம் நம்பலாம். இருப்பினும் அருகில் இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கம் சாலையில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே தொடர்ந்து கிட்டத்தட்ட மெரினா மூடி இருந்ததன் காரணமாக மக்கள் பட்டினம்பாக்கம் சாலையில் இருக்கக்கூடிய கடற்கரையில் படையெடுத்த வண்ணம் இருந்தனர். தொடர்ந்து அங்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனவே மெரினா கடற்கரையில் வைக்கப்பட்டிருந்த கடைகள் அனைத்துமே அந்த பட்டினம்பாக்கம் கடற்கரையில் தற்காலிகமாக வைத்திருக்கிறார்கள். எனவே நாளை அந்த கடைகள் அனைத்துமே மெரினா கடற்கரைக்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது தொடர்ந்து கடைகள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியுடன் வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். கடை உரிமையாளர்களும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அடிக்கடி சானிடைசர் மூலம் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இங்கு இருக்கக்கூடிய காவலர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்திய வண்ணம் தான் இருக்கின்றனர். அதன் அடிப்படையில் நாளை முதல் மெரினா கடற்கரைக்குள் கடைகளை மக்கள் வருகைக்கு ஏற்றாற்போல் கடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லலாம். கார்த்திகா, நாளையிலிருந்து மெரினா கடற்கரை திறக்கப்படுவது மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கான முன் ஏற்பாடாகத்தான் தற்பொழுது மக்கள் இப்பொழுதே அங்கு படையெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சரி, டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, துணை செயலாளர் LK சுதீஷ் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல நிவர் புரேவி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் தர வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை மத்திய அரசு உடனடியாக குறைக்க வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று டெல்லி போராட்டத்திற்கு குழு அமைத்து தீர்வு காண மத்திய அரசுக்கு வலியுறுத்துவது, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் சிறப்பாக பந்து வீசிய நடராஜனை பாராட்டி தீர்மானம் என மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
இதனையடுத்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி மாதம் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி யாருடன் கூட்டணி என்பதை கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பார் என்று தெரிவித்தார். விஜயகாந்த் முன்பு போல சுறுசுறுப்பாக இல்லை என கூறிய பிரேமலதா அவர் நிச்சயம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவார் என்றும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் எனவும் பேசினார். இன்று முதல் தேமுதிக தேர்தல் பணி தொடங்கிவிட்டதாகவும் நிர்வாகிகள் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் பிரேமலதா அறிவுறுத்தினார். மக்கள் நீதி மய்யத்திற்கு தடைகள் புதிதல்ல என அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மதுரை மாவட்டத்திலிருந்து கமல்ஹாசன் தொடங்கியிருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கமலிடம் ஆன்மீக அரசியலுடன் இணைய வாய்ப்புள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அணிகள் பிளவுபடும், அணிகள் கூடும் என கமல்ஹாசன் பதிலளித்தார். இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் கடைசி நேரத்தில். இருந்தாலும் எங்களுக்கு தடைகள் புதிதல்ல. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து தடை வைப்பாங்க, எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம். அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், அணிகள் பிளவுபடும், அணிகள் கூடும். இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் பேச்சுக்கே இடமில்லை என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். Sir, the recent farmers' protest actually now it's been 18 days as of today. So, what you would like to tell to those farmers? Government is open for dialogue. Already we have made 6 meetings. Our leaders are also meeting various people who want to meet them, and therefore now farmers should go back to their home. Sitting with crowd is not good in these pandemic days, and there is winter will be harsher now. So instead of suffering on the street, let them go back to home. Already government has considered so many things. So government has finally given an offer of reading all the 3 laws, article, section by section, clause by clause. So with that reading, if there is any objection still remains, that also can be discussed and sorted out. So I think this is the best what government has offered, and therefore farmers should withdraw the agitation. Farmers are saying they only want the 3 farm bills should be rolled back, but they are not expecting the demands or the proposal for the amendments. See, they discussed demands. This is the fact. We did not invented the demands. They made demands. That was discussed, and there was solution which was offered by government. So now after full discussion say that you first withdraw the bills, then why to discuss? If bill has to be withdrawn, then why to discuss? Then there is no scope for discussion. Tamil Nadu BJP, what is the preparation level the BJP is putting in Tamil Nadu for the upcoming elections? Now Rajinikanth is actually he's becoming another factor, or most of the politicians now expecting that Rajinikanth's entry, what kind of impact will give in Tamil Nadu. So what you would like to say, that whether it will be a gain for BJP or he will be in common alliance with BJP, or expecting that? No, I really don't know about what is the plan of Rajinikanth, because Rajinikanth is an independent, very famous actor, and he wants to launch his political party. All the best. And I can only say that this time BJP AIDMK alliance will win hands down, and DMK alliance will be defeated decisively. Thank you, sir. விவசாய மசோதாக்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை தற்பொழுது மத்திய அமைச்சர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சஞ்சீவ் வர்மாவுடன் டெல்லியிலிருந்து சுசித்ரா. வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 18வது நாளை எட்டியுள்ள நிலையில் நாளை விவசாயிகள் உண்ணாவிரதம் அறிவித்துள்ளனர்.
மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களது போராட்டம் கொட்டும் பனிக்கிடையிலும் 18வது நாளாக தொடர்ந்தது. டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ராஜஸ்தான் மாநில எல்லையிலான ஷாஜகான்பூரில் 12வது நாளாக விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்கள் டெல்லி நோக்கி பேரணியில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். இதேபோல ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாவிலிருந்து சிங்கு பகுதியிலும் விவசாயிகள் திரண்டு வருகின்றனர். காசப்பூரில் போராடி வரும் விவசாயிகளுக்கு பஞ்சாபைச் சேர்ந்த இரட்டையர்கள் குளிருக்குதமான ஆடைகளை வழங்கினர். வேளாண் சட்டத்தை எதிர்த்து விவசாய சங்கத்தினர் நாளை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளனர். டெல்லி எல்லையில் போராடிக் கொண்டிருக்கும் விவசாயிகளை அவமதிக்கும் விதமாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசியிருப்பதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு விமர்சித்துள்ளார். 20 நாட்களாக போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளை அவமதிக்கின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். இன்சல்ட் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். மிகவும் கண்டிக்கத்தக்கது. பொதுமக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமாக வர தேர்தலில் அது பதிலடி கொடுப்பாங்க. இதனிடையே டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதனால் ராஜஸ்தான், ஹரியானா மாநில எல்லைப் பகுதியான ஜெய்சிங்பூர் கெரா பகுதியில் 600க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விவசாயிகள் ஜெய்ப்பூர் டெல்லி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றதால் பதற்றம் நீடித்து வருகிறது. இது பிரேவரி கவர். ஜெய்ஹிந்த். தேசம், தீரம், தியாகம். நம்முடைய நாட்டையும் நம்மையும் காக்கும் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நேரம். மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வில் போலி நீட் மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்ததாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மாணவி மற்றும் அவரது தந்தை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நீட் தேர்வு அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வு சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கில் கடந்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கியது. முன்னுரிமை பிரிவினர் மற்றும் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வுக்கு பிறகு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கியது. கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்ய தனியாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற கலந்தாய்வில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் நீட் தேர்வில் 610 மதிப்பெண்கள் பெற்றிருப்பதாக சான்றிதழ் அளித்தார். அப்போது நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் உள்ள மதிப்பெண்ணுடன் ஆய்வுக்குழுவினர் சரிபார்த்தனர். அதில் அந்த மாணவி வெறும் 27 மதிப்பெண்களை மட்டுமே பெற்றிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் 610 மதிப்பெண் எடுத்த வேறொரு மாணவியின் மதிப்பெண் சான்றிதழை எடுத்து அதில் புகைப்படத்தையும் வரிசை எண்ணையும் மாற்றியிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் மருத்துவ கல்வி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநர் செல்வராஜன் புகார் அளித்தார். புகார் மனுவுடன் 3 மாணவிகளின் சான்றிதழ்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து பரமக்குடியைச் சேர்ந்த மாணவி, அவரது தந்தை ஆகியோர் மீது ஏமாற்றுதல், மோசடி செய்தல், போலியான ஆவணங்களை சமர்ப்பித்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொதுவாக நீட் தேர்வு எழுதிய மாணவரின் மதிப்பெண் பட்டியலை எடுப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. அதனை மீறி மற்றொரு மாணவியின் மதிப்பெண் சான்றிதழை எவ்வாறு எடுத்தார்கள் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவியின் தந்தை பல் மருத்துவராக இருப்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. மாணவி மற்றும் தந்தை குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்தார். அது சர்டிபிகேட்ஸ், அதாவது ஃபோர்ஜரியா கொடுத்துருக்காங்க. அது பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். இதற்கு முன்னதாக இருப்பிடச் சான்றிதழ் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார்கள் வந்தன. இதேபோல சான்றிதழ்களை முறையாக சமர்ப்பிக்காதது உள்ளிட்ட விவகாரங்களால் கலந்தாய்வில் பங்கேற்க 12 மாணவ மாணவிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணாத்த திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் நயன்தாரா உள்ளிட்டோர் தனி விமானம் மூலம் ஹைதராபாத்திற்கு கிளம்பி சென்றனர். அதற்கு முன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் ஹைதராபாத்தில் 20 முதல் 25 நாட்கள் படப்பிடிப்பு இருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ள செல்வதாகவும் கூறினார்.
தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், திருத்தம் மற்றும் நீக்கம் செய்வதற்கான சிறப்பு முகாம் 2வது நாளாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யும் பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கடந்த மாதம் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் டிசம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சனிக்கிழமை சிறப்பு முகாம் தொடங்கியது. இதனையடுத்து 2வது நாளாக சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் பதிவு செய்வோருக்கு அடுத்த மாதம் புகைப்படத்துடன் கூடிய வண்ண அடையாள அட்டை வழங்கப்படும் எனவும் ஜனவரி 20ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக முதல்வர் தன் மீது தொடர்ந்துள்ள வழக்குகள் மூலம் அரசின் ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டுவர ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தெரிவித்துள்ளார். அண்மையில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என்றும் அவர் செய்த ஊழலால் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதாகவும் நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி ராசா பேசியிருந்தார். ராசாவின் இந்த பேச்சை கண்டித்து தமிழக அரசின் அறிவுறுத்தல் படி காவல்துறை அவர் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ராசா, தான் பேசிய பேச்சை ஆதாரங்கள் மூலம் பொய் என நிரூபிக்க தவறிய தமிழக முதலமைச்சர் பழனிசாமி தன் மீது கோழைத்தனமாக வழக்கு தொடர்ந்துள்ளதாக சாடியுள்ளார். மேலும் வழக்குகள் தன்னை அச்சுறுத்தவோ சட்டவாதங்களை தடுக்கவோ முடியாது எனவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் போராட்டத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆதரவு தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 18வது நாளை எட்டியது. இந்நிலையில் தமிழகத்தில் திங்கட்கிழமை முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்திற்கு அகில இந்திய விவசாயிகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி திங்கட்கிழமை ஈரோடு ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் அறவழி போராட்டத்திற்கும் மாநிலம் முழுவதும் நடைபெறும் போராட்டங்களுக்கும் மதிமுக ஆதரவளிக்கும் என்று அதன் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். இந்த போராட்டங்களில் மதிமுகவின் விவசாய அணி உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். ராணுவ சேவையில் படிப்படியாக வளர்வதற்கும் தனது திறமைக்கு ஏற்ப படித்து அதிகாரியாக மாறும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறுகிறார் பிரிகேடியர் என்எல் நாராயணன். படை வீரராக பணியில் சேர்ந்து தனது விடாமுயற்சியாலும் வீரமிக்க நடவடிக்கையாலும் அதிகாரியாக பொறுப்புடன் செயல்பட்ட ராணுவ அதிகாரி பிரிகேடியர் என்எல் நாராயணன் 35 ஆண்டு காலத்தில் ராணுவ அதிகாரியாக இருந்த பொழுது பல கம்பல்சரி கோர்சஸ் எல்லாம் செய்தேன். ஆக 5 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ரெகுலர் கமிஷனும் கிடைத்தது. படிப்படியாக பல பதவி உயர்வுகள் பெற்று நான் 2006ஆம் ஆண்டு ஒரு பிரிகேடியர் என்ற ஒரு உயர் பதவியில் ஓய்வு பெற்றேன். இந்த 39 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட நான் 3 யுத்தங்களை சந்தித்துள்ளேன். முதல் யுத்தம் 1971ஆம் ஆண்டு யுத்தம். அதற்கு பிறகு நான் சந்தித்த யுத்தங்கள் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார், அது உள்நாட்டில் நடந்த ஒரு யுத்தம். அந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரிலும் நான் பங்கு பெற்றேன். அதற்கு பிறகு நான் சியாச்சன் கிளேஷியரில் இருந்த பொழுது அங்கும் ஆபரேஷன் மேக்தூத் என்பது போல் ஒரு 8 மாத காலம் ஆபரேஷன் மேக்தூத்தில் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் சண்டை நடக்காத நாட்களே கிடையாது. அது போன்ற ஒரு மிக ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு இன் தி வேர்ல்டு என்று சொல்லுவார்கள் சியாச்சன் கிளேஷியரை. அந்த சியாச்சன் கிளேஷியரில் நான் இருந்த நாட்களையும் என்னால் மறக்க முடியாது. போர் நடக்கும் பகுதியில் இருப்பது எப்பொழுதும் ஆபத்தானதுதான். நாம் எதிரிகளை விரட்டியதாக நினைத்தாலும் சில நேரங்களில் அவர்கள் மறைந்திருந்து தாக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்திய பாகிஸ்தான் போரில் நாராயணன் அவரது அதிகாரியுடன் ஒரு பெரும் தாக்குதலில் இருந்து தப்பி பிழைத்ததை விவரிக்கும் போது நம் முன்னே போர் நடப்பதையும் அதன் பயங்கரத்தையும் உணரலாம். டிசம்பர் 4, 1971 என்று நினைக்கிறேன், எங்கள் யூனிட்டின் மீது பாகிஸ்தானி கமாண்டோ பெட்டாலியன் அட்டாக் செய்தது. அந்த அட்டாக் மிகவும் கொடுமையான ஒரு அட்டாக். வேகன் லைனில் நிறைய பேர் மாண்டனர். என்னுடைய ட்ரேடில் நான் ஒருவன் தான் உயிர் பிழைத்தேன். கமாண்ட் போஸ்டில் நான் இருந்திருந்தால் ஆனால் வேகன் லைனில் இருந்திருந்தால் என் உயிருக்கும் அது ஆபத்தாக முடிந்திருக்கும். ஆனால் ஏதோ இறைவனுடைய அருள், நான் அந்த யுத்தத்தில் தப்பித்தேன். அது மட்டுமல்ல, இந்த கமாண்டோ பெட்டாலியன் அட்டாக் முடிந்த பிறகு மறுநாள் என்னை கமாண்டிங் ஆஃபீஸர் அவருடைய ஜீப்பில் உட்கார வைத்து அவர் தான் ஓட்டி கொண்டிருந்தார். நான் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
நாங்கள் இந்த மண்டியாலா ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்று பார்வையிட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென்று ஸ்டே பிஹைண்ட் பார்ட்டி என்று சொல்வார்கள். அதாவது வந்திருந்த கமாண்டோ பெட்டாலியன் அவர்களுடைய காரியத்தை முடித்து 216 மீடியம் ரெஜிமெண்டில் உள்ள சில பீரங்கிகளை எல்லாம் அழித்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அவருடைய ஸ்டே பிஹைண்ட் பார்ட்டி என்று பின்னால் தங்கிய ஒரு எதிரி படையினர் எங்கள் ஜீப்பை நோக்கி சுட ஆரம்பித்து விட்டனர். இது நாங்கள் எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. இதில் என்னுடைய கமாண்டிங் ஆஃபீஸருக்கும் அடிபட்டது. எங்களுடைய ஜீப் பழுதடைந்தது, டயர் எல்லாம் பஞ்சர் ஆகிவிட்டது. நான் என்னுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் கர்னல் கௌரி சங்கரை என்னுடைய தோளில் சுமந்து கொண்டு, ஃபயர்மேன் லிஃப்ட் என்று சொல்வார்கள், அதுபோன்று அவர் தொடையிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இறைவன் அருளில் எனக்கு எந்த விதமான சேதமும் இல்லை, என் மீது குண்டு படவில்லை. ஆனால் எதிரிகளுடைய இந்த ஸ்டே பிஹைண்ட் பார்ட்டி எங்கள் மீது குண்டுமழை பொழிந்து கொண்டிருந்தார்கள், ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயர். ஆனால் ஒரு குண்டு கூட என் மீது படவில்லை. என்னுடைய கமாண்டிங் ஆஃபீஸரை தூக்கி கொண்டு கிட்டத்தட்ட 1 மைல் தூரம் நான் ஓடி அருகே இருந்த ரெஜிமெண்ட் 8 போஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த மருத்துவ பிரிவில் என்னுடைய கமாண்டிங் ஆஃபீஸரை விட்டுவிட்டு நான் பிறகு என்னுடைய ரெஜிமெண்ட் இருந்த இடத்திற்கு கமாண்டிங் ஆஃபீஸருடன் முதல் உதவி, முதல் சிகிச்சை எல்லாம் பெற்ற பிறகு யூனிட்டிற்கு வந்தேன். நாளை அதிகாலை வரை வானில் நிகழவுள்ள அரிய எரிகல் மழை பொழிவு மக்களிடையே ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் நிகழாது என வானியல் வல்லுநர்கள் கண்டறிந்துள்ளனர். டிசம்பர் மாதத்தில் வழக்கமாகவே விண்கற்கள் பொழிவு அதிகமாக காணப்படும். ஆனால் 2020ஆம் ஆண்டின் டிசம்பர் 13 மற்றும் 14 ஆகிய தினங்களில் அதீத எரிகற்கள் பொழிவு இருக்கும் என வானிலையாளர்கள் கண்டறிந்துள்ளனர். வானியல் நிகழ்வுகளில் மிதுன நட்சத்திர கூட்டங்களுக்கு அருகில் வருடாவருடம் நிகழும் எரிகற்களின் மழை பொழிவு என வர்ணிக்கப்படும் மீட்ராஸ் ஷவர் இவ்வாண்டு சற்று அதிகமாகவே இருக்கும் என வானிலையாளர்கள் கூறுகின்றனர். நிலவின் தேய்பிறை காலம் என்பதால் வடதுருவத்தில் வானம் கருமையாக இருக்கும்போது இது நிகழ்கிறது. இந்திய நேரப்படி டிசம்பர் 13 அதிகாலை இது தொடங்கியது. டிசம்பர் 14ஆம் தேதி அதிகாலை வரை மிகுந்த ஒளியுடனும் வேகத்துடனும் வடதுருவத்தில் இது நிகழ்கிறது. 100 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த அரிய நிகழ்வு வெறுங்கண்களுக்கு இரவு முதல் அதிகாலை வரை தென்படும் எனவும் அதை பார்ப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் வானிலையாளர்கள் கூறுகின்றனர். தமிழகம் முழுவதும் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. தமிழகத்தில் காவல், சிறை மற்றும் தீயணைப்பு துறைகளில் காலியாக உள்ள 10,906 2ஆம் நிலை காவலர் பணியிடங்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக கொண்ட இந்த பணியிடங்களுக்கு மாநிலம் முழுவதும் இருந்து 5,50,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு காலை 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 499 மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வுக்கான ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கொரோனா பரவல் காரணமாக காலை 8 மணிக்கே தேர்வு மையங்களுக்கு வர தேர்வர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்ததால் காலை முதலே நீண்ட வரிசையில் தேர்வர்கள் காத்திருந்தனர். சேலம், மதுரை உள்ளிட்ட நகரங்களில் தனிமனித இடைவெளியின்றி தேர்வர்கள் காத்திருந்தனர். பின்னர் அவர்களுக்கு உடல் வெப்பநிலை, ஹால் டிக்கெட் உள்ளிட்டவைகள் சோதனை செய்யப்பட்டு தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்கள் மட்டுமின்றி அறை கண்காணிப்பாளரும் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் பயன்படுத்த இந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் சைட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானல் மலை கிராமமான தாண்டிக்குடியில் நடைபெற்ற சேத்தாண்டி திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று ஒருவர் மீது ஒருவர் சேற்றை பூசி மகிழ்ந்தனர். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தாண்டிக்குடியில் உள்ள பட்டாளம்மன் முத்தாளம்மன் கோவில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழாவின் முதல் நாளான இன்று தாண்டிக்குடி, மங்களம் கொம்பு, பட்டாளங்காடு, கொடலங்காடு, பண்ணைக்காடு, அரசன்கோட்டை, காமனூர் உள்ளிட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த சிறியவர் முதல் பெரியவர் வரையிலான ஆண்கள் அனைவரும் பங்கேற்றனர். அப்போது ஒருவர் மீது மற்றொருவர் சேற்றை பூசி சேற்றாண்டி வேஷம் பூண்டு ஊர்வலமாக சென்று முத்தாளம்மனை வழிபட்டனர். நோய் பாதிப்புகள் வராமல் இருக்கவும், விவசாயம் செழிக்கவும் 200 ஆண்டுகளாக இந்த சேற்றாண்டி திருவிழா கொண்டாடப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் செட்டிக்குப்பம் ஓட்டேரி நிரம்பி உள்ளதால் மக்கள் ஆடு வெட்டி நீரை வரவேற்றனர். தொடர் மழையின் காரணமாக தமிழக ஆந்திர எல்லையோரம் அமைந்துள்ள மோர்தானா அணையிலிருந்து 11,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டது. இதனால்
கவுண்டன்யா மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு செட்டிக்குப்பம் ஓட்டேரியில் தண்ணீர் நிரம்பியது. சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரிக்கு தண்ணீர் வந்துள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள மக்கள் ஆடு வெட்டி பூஜை செய்து நீரை வரவேற்றனர். மேலும் இளைஞர்கள் அங்குள்ள ஏரியில் குளித்து மகிழ்ந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதம் வழங்கப்படாததால் அதிருப்தியடைந்த பக்தர்கள் தேவஸ்தானத்திற்கு எதிராக கோஷம் எழுப்பினர். புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனத்திற்கு பிறகு பக்தர்கள் துளசி தீர்த்தம், சர்க்கரை பொங்கல், லட்டு உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்படுவது வழக்கம். கொரோனா பரவல் காரணமாக இவை நிறுத்தப்பட்டன. பின்னர் தேவஸ்தானம் அன்னப்பிரசாதம், லட்டு மட்டும் வழங்கி வந்தது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் யாருக்கும் சில நாட்களாக எவ்வித பிரசாதமும் வழங்கப்படுவதில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியைச் சேர்ந்த சிலர் சாமி தரிசனம் செய்த பிறகு கோவில் ஊழியர்களிடம் பிரசாதம் கேட்டுள்ளனர். அதற்கு அவர்கள் பிரசாதம் தீர்ந்துவிட்டதாக கூறியதோடு பக்தர்களை வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் கோவில் வளாகத்திலேயே திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலை கருத்தில் கொண்டே பிரதமர் நரேந்திர மோடி அவ்வப்போது தமிழ் மொழியில் பேசுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை செயற்பாட்டாளர் அப்பையா ஸ்ரீதரன் நினைவு நாளையொட்டி சென்னை வளசரவாக்கத்தில் அவரது படத்திற்கு சீமான் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் வாக்காளர்களை கவரும் நோக்கில்தான் பிரதமர் தமிழில் கூற்றுகளை மேடைகளில் பேசுவதாக சீமான் சாடினார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். அவரே சொல்றாரு, தமிழில் நிறைய இதெல்லாம் இருக்குது, அதில் திருக்குறள் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அந்த தமிழ் மொழி மீட்சிக்கு அது வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? இப்போ நாடங்களும் தமிழை படிங்கன்னு சொல்லலையே, நாடங்களும் சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்லுவீங்க. கேந்திர வித்யாலயா, நவோதயா பள்ளியில் தமிழ் இல்லையே, ஹிந்தி, இங்கிலீஷு, சமஸ்கிருதம் தானே இருக்குது. அப்போது ஓட்டுக்காக எங்களை அப்படி வாக்கு பறிக்கிறதுக்காக அப்படி ஏமாத்துறது. காரைக்குடியில் நள்ளிரவில் பெண் வேடமிட்டு துணிக்கடையில் திருடியவரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்குடி நூறடி சாலையில் உள்ள பிரபல துணிக்கடையில் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் அங்குள்ள கல்லாவிலிருந்து 35,000 ரூபாயை திருடியுள்ளார். அதோடு அங்கு விற்பனைக்கு இருந்த பெண்களின் உடையை அணிந்து கொண்டு பக்கத்து கடைக்கும் சென்றுள்ளார். அங்கு பூட்டை உடைக்க முடியாததால் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அவற்றை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கட்ச்போலி பகுதியில் உள்ள சந்திப்பில் அதிகாலை என்பதால் வாகனங்கள் வேகமாக சென்றன. இதில் சாலையில் வந்து கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென வலதுபுறம் திரும்பியது. அப்போது எதிர் திசையிலிருந்து வேகமாக வந்த டிப்பர் லாரி குறுக்கே சென்ற காரின் மீது பலமாக மோதியது. இந்த விபத்தில் மோதிய வேகத்தில் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்தது. அதே வேளையில் கார் முழுவதும் உருக்குலைந்ததால் அதில் பயணித்த 5 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த கோர விபத்தின் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் வாஷிங்டனில் நடத்திய பேரணியில் மோதல் வெடித்தது. கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை நிராகரித்து டிரம்பின் ஆதரவாளர்கள் இந்த பேரணியை நடத்தினர். அப்போது டிரம்ப் ஆதரவாளர்களுக்கும் டிரம்ப் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் 4 பேர் காயமடைந்த நிலையில் 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிபரை தேர்ந்தெடுக்கும் தேர்வுக்குழு நாளை கூடவுள்ள நிலையில் டிரம்புக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த அவருடைய ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட பிரச்சாரத்தை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் மதுரையில் தொடங்கியிருக்கிறார். முதலிடமான வடக்கு மாசி வீதியில் திறந்த வேனில் இருந்தபடி தொண்டர்களை சந்திக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கமல்ஹாசன் தற்பொழுது மக்களை சந்திப்பதற்காக தொடங்கி இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? கார்த்திகா, அதாவது தமிழகத்தில் முதல் முறையாக தேர்தல் பிரச்சாரத்தை மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தொடங்கியுள்ளார். அதுவும் மதுரையில் தொடங்கியுள்ளார். என்னவென்றால் அவர் கட்சியை ஆரம்பித்ததும் மதுரையில் தான். இதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து மதுரைக்கு விமான நிலையம் வந்தார். அங்கு பேட்டி அளித்தார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது முதலாக, அதாவது தங்கியிருந்த தாஜ் ஹோட்டலில் இருந்து முதலாக மாசி வீதியில் உள்ள மக்கள் கூடியுள்ள இடத்திற்கு தொண்டர்களை சந்திக்க திறந்த வேனில் வந்தார்.
வந்தார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாகமாக கையசைத்தனர். ஆனால் அதே வேளையில் தற்பொழுது அந்த கொரோனா ஊரடங்கு அமலில் இருப்பதால் திறந்த வேனில் பிரச்சாரம், அதாவது பேசுவதற்கு, வாக்கு கேட்டு பேசுவதற்கு அனுமதி இல்லை. எனவே அவர் தொண்டர்கள் கார்கள் புடைசூழ ஒரு காரில் இருந்தவாறு அவர் மக்களுக்காக, மேலிருந்து மக்களுக்காக கையசைத்தபடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார். ஆனால் அவர் வாக்கு கேட்டு, அதாவது யாரையும் பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அவர் இந்த முதல் முறையாக தமிழக சட்டசபை தேர்தலில் தனது பிரச்சாரத்தை மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் மதுரையில் இருந்து மாஸ் வீதியிலிருந்து தொடங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தில் கட்சி பிரதிநிதிகளுடனும் தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதை முடித்துக் கொண்டு 1 மணி நேரம் நடக்கும் இந்த ஆலோசனை முடித்துக் கொண்டு தொடர்ந்து அவர் இதுபோன்ற பிரச்சாரத்தை மதுரை நகர் பகுதியில் மேற்கொள்கிறார். அதைத் தொடர்ந்து கருப்பாயூர்னையில் உள்ள ஒரு தனியார் மகாலில் கட்சி தொண்டர்களை சந்திக்கிறார். இதைத் தொடர்ந்து மீண்டும் அதே ஓட்டலில் தங்கிவிட்டு மீண்டும் நாளை காலை மதுரையில் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுடன் சந்திப்பை நடத்துகிறார். அப்பொழுது பத்திரிகையாளர் சந்திக்க வாய்ப்புள்ளது. அதைத் தொடர்ந்து அவர் இங்கிருந்து பிரச்சாரம் மேற்கொண்டு தேனிக்கு செல்கிறார். கார்த்திகா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கருணாகர். சின்னத்திரை நடிகை சித்ராவின் பெற்றோர் மற்றும் அவரது கணவர் ஹேம்நாத்தின் பெற்றோரிடம் போலீசாரும் கோட்டாட்சியரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் கடந்த புதன்கிழமை சித்ரா தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள நசரத்பேட்டை போலீசார் சித்ராவின் கணவர் ஹேம்நாத்திடம் 5வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹேம்நாத்தின் தந்தை ரவிச்சந்திரனிடம் 2வது நாளாக விசாரணை நடக்கிறது. குளித்துவிட்டு உடைமாற்றுவதற்காக தன்னை அறையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு சித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக ஹேம்நாத் கூறியிருந்தார். ஆனால் காரில் உள்ள பொருளை எடுக்க ஹேம்நாத்தை அனுப்பிவிட்டு சித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக ரவிச்சந்திரன் கூறியிருந்தார். இந்த முன்னுக்கு பின் முரணான தகவல் தொடர்பாக இருவரிடமும் விசாரணை நடந்து வருகிறது. இதேபோன்று ஹேம்நாத்தின் தாய் சித்ராவின் தாய் தந்தையிடமும் விசாரணை நடந்து வருகிறது. போலீஸ் விசாரணைக்கு பின்னர் ஒவ்வொருவரிடமும் ஸ்ரீபெரும்புதூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் விசாரணை நடக்கிறது. சித்ரா வழக்கில் திரட்டப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம். கரெக்டாக எவிடன்ஸ் பார்த்துட்டு மேல் நடவடிக்கை எடுக்க போகிறோம். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சின்னத்திரை நடிகை சித்ரா கதாநாயகியாக நடித்த திரைப்படம் திட்டமிட்டபடி ஜனவரி மாதம் திரைக்கு வரும் என படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த கால்ஸ் என்ற திரைப்படம் கடந்த 2019 ஜூலை மாதம் பூஜையுடன் தொடங்கி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் படப்பிடிப்பு முடிந்தது. இந்த திரைப்படத்தில் சித்ரா கதாநாயகியாக நடித்திருப்பதோடு டெல்லி கணேஷ், நிழல்கள் ரவி, ஆர் சுந்தர்ராஜன் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். ஜே சபரீஷ் இயக்கி தமீம் அன்சாரி இசையமைத்துள்ள இத்திரைப்படத்தை ஜனவரி இறுதியில் திரையிட திட்டமிட்டிருந்தனர். இதனிடையே எதிர்பாராத விதமாக சித்ரா இறந்துவிட்டார். இந்நிலையில் வெள்ளித்திரையில் தன்னை காண வேண்டும் என கனவு கண்ட சித்ராவின் ஆசைப்படி ஏற்கனவே திட்டமிட்ட நேரத்தில் திரைப்படம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வரும் வரை பொதுமக்கள் தடுப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆரம்ப காலத்தில் கொரோனா பாதுகாப்பு முகக்கவசங்களை இறக்குமதி செய்த இந்தியா தற்போது பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக பெருமிதம் தெரிவித்தார். விருதுநகரில் வட்டார போக்குவரத்து பெண் ஆய்வாளர் கலைச்செல்வியிடம் 100க்கும் மேற்பட்ட சவர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சேலத்தில் உள்ள அவருடைய சொந்த வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் வட்டார போக்குவரத்து அலுவலக ஆய்வாளர் கலைச்செல்வியின் காரை சத்திரெட்டிப்பட்டி அருகே தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் 24 லட்சம் ரொக்கம் மற்றும் 117 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து அவரை விருதுநகர் RTO அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சேலம் பூவனூரில் உள்ள கலைச்செல்வியின் சொந்த வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதம் வழங்கப்படாததால் அதிருப்தியடைந்த பக்தர்கள் தேவஸ்தானத்திற்கு எதிராக கோஷம் எழுப்பினர். புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனத்திற்கு பிறகு பக்தர்கள் துளசி தீர்த்தம், சர்க்கரை பொங்கல், லட்டு உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்படுவது வழக்கம்.
கொரோனா பரவல் காரணமாக இவை நிறுத்தப்பட்டன. பின்னர் தேவஸ்தானம் அன்னப்பிரசாதம் லட்டு மட்டும் வழங்கி வந்தது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் யாருக்கும் சில நாட்களாக எவ்வித பிரசாதமும் வழங்கப்படுவதில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியைச் சேர்ந்த சிலர் சாமி தரிசனம் செய்த பிறகு கோவில் ஊழியர்களிடம் பிரசாதம் கேட்டுள்ளனர். அதற்கு அவர்கள் பிரசாதம் தீர்ந்துவிட்டதாக கூறியதோடு பக்தர்களை வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் கோவில் வளாகத்திலேயே திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கர்ணன் திரைப்பட தலைப்பை நடிகர் தனுஷ் நடிக்கும் திரைப்படத்திற்கு சூட்ட நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அப்பேரவை சார்பில் நடிகர் தனுஷுக்கு ஒரு கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் சிவாஜி நடித்த கர்ணன், திருவிளையாடல் உள்ளிட்ட படங்களின் தலைப்புகள் அவற்றின் கதையை சொல்லும் விதமாக அமைந்தவை என்றும் அதனால் அந்த தலைப்புகளை மீண்டும் பயன்படுத்துவதை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கர்ணன் திரைப்படத்தின் தலைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோடானு கோடி தமிழர்கள் சார்பாகவும் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்புணர்வை பாராட்டுகிறார் நடிகர் டேனியல் போப். நம்ம ராணுவ வீரர்கள் 1947 எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சாச்சு, ரொம்ப ஃப்ரீயா இருந்தோம். பட் ஒவ்வொரு நாளும் நம்ம சுதந்திரமா சந்தோஷமா நிம்மதியா குடும்பம் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்காக நம்ம எல்லையை பாதுகாத்துக்கிட்டு தங்களுடைய உயிரையும் பெருசா எடுத்துக்காம பணைய வச்சு நம்மளை பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்கவங்க தான் நம்ம ராணுவ வீரர்கள். முன்னாடிலாம் சொல்லுவாங்க வீட்டில் நிறைய பசங்க இருந்தாங்களா அவங்க வந்து ஆர்மி காமிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அது இல்லை உண்மை. தைரியமான உண்மையே இந்த நாட்டு மேல தேசத்து மேல பட்டுள்ள ஒருத்தனால மட்டும்தான் கண்டிப்பா இந்த கரியரே, அந்த ராணுவம் ஆர்மி அப்படின்ற கரியரை சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில நமக்காக போராடி கொண்டிருக்கும் எல்லா ராணுவ வீரர்களுக்கும் என்னுடைய மரியாதையான சல்யூட்.